ஹாய் ஹலோ மக்களே, இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்னா 3 பொட்டேட்டோ வச்சு சூப்பரான ஸ்பைசி பொட்டேட்டோ சிப்ஸ் எப்படி செய்ய போகிறத பார்க்க போகிறோம். ஸோ இதுக்காக நான் ஒரு 1/2 கிலோ கிட்ட பொட்டேட்டோவை எடுத்துகிட்டு பெரிய சைஸாக அதை ஸ்கின் ரிமூவ் பண்ணி இந்த மாதிரி வாட்டரில் போட்டிருக்கேன். ஸோ இதை என்ன செய்யணும் எப்படி செய்யணுன்றதை பார்ப்போம் வாங்க. ஸோ இப்போ க்ளீன் பண்ணி வச்சுருக்க பொட்டேட்டோவை ஃபஸ்ட்டு இந்த மாதிரி எடுத்துகிட்டு ஸோ என்ன பண்ண போகிறோம், ஃபஸ்ட்டு இதை ஸ்லைஸ் கட் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு ஸோ இந்தளவுக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் திக்காகவும் கொஞ்சம் தின்னாகவும் ஸோ லைக் பார்த்தா தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணிப்போம். ஸோ இதுக்கு இது இல்லைனாலுமே கட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா வீட்டில் பஜ்ஜி சீவர கட்டை இருந்தாலும் சரி அதில் கூட நீங்கள் ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். அது இன்னும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இல்லாத பட்சத்தில் இந்த மாதிரி கத்தியை வச்சு தான் கட் பண்ணணும். ஸோ இதை என்ன பண்ண போகிறோம், இந்த மாதிரி எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு ரவுண்டாக கட் பண்ணிப்போம். ஸோ இதை கட் பண்ணுறது தான் மெயின் திங். கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வேலையே ரொம்ப சிம்பிளான விஷயம். ஸோ அடுத்து இந்த மாதிரி கட் பண்ண பொட்டேட்டோவை ஒரு 3 பீஸாக எடுத்து இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வச்சுட்டு இந்த மாதிரி தின்னாக ஸ்லைஸ் பண்ணிக்கணும். ஸோ லைக் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்தளவுக்கு உங்களுக்கு திக்னஸ் விழுகுதுன்றது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணணும், இந்த மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துப்போம். ஸோ அதேமாரி நீங்கள் பஜ்ஜி கட்டையில் செய்வனீங்கன்னா அதை சீவிட்டு அந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிட்டு ஈஸியாக கட் பண்ணுறதுக்கு ஸோ இருந்துச்சுன்னா ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு வேலை. ஸோ என்ன பண்ண போகிறோம், இந்த மாதிரி எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு ஸ்லைஸாக கட் பண்ணி தண்ணிக்குள்ளே போட்டு வச்சிடணும். ஏன் இப்போ கடையில் செய்கிற பொட்டேட்டோலாம் நல்லா கிறிஸ்பியாக இருக்குன்னா அவங்க தண்ணியில் கொஞ்சம் நேரம் ஊற வச்சு அதில் இருக்கிற எக்ஸ்ட்ராஸ்லாம் எடுப்பாங்க. ஸோ அதனால தான் கிறிஸ்பியாக இருக்குது. அதுவும் கோல்டு வாட்டரில் வந்துட்டு சோக் பண்ணணும். ஸோ நம்மளும் என்ன பண்ண போகிறோம், இந்த மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு இதை தண்ணிக்குள்ளே போட்டு ஒரு 1/2 hour கிட்ட ரெஸ்டிங் விடுவோம். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாம் எந்தளவுக்கு தின்னாக விழுந்துருக்குன்றது. ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு தண்ணிக்குள்ளே போட்டுப்போம். அதேமாரி நம்ம பொட்டேட்டோலாம் கட் பண்ணிவிட்டு உடனே வந்துட்டு தண்ணியில் போடணும். இல்லைன்னா அதோட கலர் வந்துட்டு டோட்டலாக மாறி போயிடும், ப்ரௌன் கலராக மாறிடும். ஸோ அந்தளவுக்கு ஆகாததுக்காக நம்ம கட் பண்ண உடனே என்ன பண்ணுறோம், தண்ணியில் போட்டுறணும். ஸோ ஈஸியாக இருக்கும். அப்போ தான் வந்துட்டு நமக்கு கலர் மாறாது. ஸோ அதேமாரி கடையில் வாங்கி தரத்தை அவாய்ட் பண்ணிட்டு, கடையில் நம்ம என்னென்னா என்ன போடுவாங்கன்னு தெரியாது, கலர் பவுடரை போடலாம், நிறையா பிரச்சனை இருக்குது. ஸோ அதுக்காக நீங்கள் மேக்ஸிமம் வீட்லேயே இந்த மாதிரி ரொம்ப சிம்பிள் கட் பண்ணுறது மட்டும் தான் அதில் கொஞ்சம் மெனக்கடணும். ஸோ இப்போ நீங்கள் 1/2 kg செஞ்சிங்கன்னா ஒரு 4 to 5 days வச்சுக்கலாம். அதேமாரி கிட்ஸுக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸில் கூட போட்டு கொடுத்து விடலாம். அந்தளவுக்கு செம சூப்பராக இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம பொட்டேட்டோ வந்துட்டு நல்லா சிப்ஸாக கட் பண்ணிவிட்டு ஒரு 10 minutesக்கு மேலே ஆகிடுச்சு. ஸோ வாட்டரில் போட்டு ஒரு 20 minutesக்கு மேலே ஆகிருக்கு. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம், இதை வந்துட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதோட தண்ணியை வந்துட்டு ஸ்டெயின் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இதை தண்ணி ஸ்டெயின் பண்ணி எடுத்துப்போம். நம்ம தண்ணியை வந்துட்டு ஸ்டெயின் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்டெயினர் இருந்தால் ஸ்டெயினரில் போட்டு ஒரு 10 minutes மட்டும் அப்படியே விடுவோம். ஏன்னா எக்ஸ்ட்ராஸ் வாட்டர் இருந்தால் அப்போ தான் நமக்கு வந்துட்டு தண்ணி போகும். ஸோ இதை அப்படியே ஒரு 10 நிமிஷம் ரெஸ்டிங்கில் விடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தனியாக எடுத்து வச்சுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே ஆகிடுச்சு. ஸோ இது எந்தளவுக்கு வாட்டர் ட்ரையாக இருக்குன்னு பார்ப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் கொஞ்சமாக வந்துட்டு வாட்டர் ட்ரையாக இருக்குது. ஸோ இது என்ன பண்ண போகிறோம், நம்ம அவுட் பண்ணிவிட்டு இப்போ இதுக்கு மசாலா எப்படி மிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ இப்போ இந்த பெரிய பிளேட் ஒன்று எடுத்துகிட்டு அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பொட்டேட்டோ அந்த மாதிரி இது கூட ஆட் பண்ணிப்போம். ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அப்படியே ஃப்ளாட் ஆக்கி விட்டுப்போம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்துட்டு இது கூட ஆட் பண்ணிப்போம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு இந்த 1/2 kg பொட்டேட்டோக்கு வந்துட்டு கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிட்டு இதை என்ன பண்ண போகிறோம், அப்படியே நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்துட்டு எல்லா இடத்துலையும் பிளெண்ட் ஆகிற மாதிரி அப்படியே கையை வச்சு மிக்ஸ் பண்ணி விட போகிறோம். ஸோ அடுத்து இதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டு வந்துட்டு இப்போ இது கூட ஆட் பண்ணிப்போம். ஏன்னா அப்போ தான் எல்லா இடத்துலையும் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ இதையும் அப்படியே போட்டுட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விடுவோம். ஸோ இந்த மாதிரி 2 கையை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டால் தான் நல்லா மிக்ஸ் ஆகும். அதுக்கு தான் நம்ம வந்துட்டு பெரிய பிளேட்டாக எடுத்து சொன்னது. ஸோ அடுத்து இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்க கரம் மசாலா வந்துட்டு இது கூட ஆட் பண்ணிப்போம். அண்ட் இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்க மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கல. கரம் மசாலா பார்த்தீங்கன்னா 1/2 ஸ்பூனு, மிளகாய்த்தூள் வந்துட்டு 1 ஸ்பூனு. ஏன்னா 1 ஸ்பூன் கரெக்டாக இருக்கும். இது ஸ்பைஸியாக இருக்கிற மிளகாய்த்தூள் தான். ஸோ இதை ஆட் பண்ணிட்டு இது எல்லாத்தையும் என்ன பண்ண போகிறோம், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி கையை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். எந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு எல்லா இடத்தையும் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும் மசாலான்றது. ஸோ அதே தெரியும் எல்லா இடத்துலையும் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு. அடுத்து இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்கா 3 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர். ஸோ அதை வந்துட்டு இது கூட ஆட் பண்ணிப்போம். ஸோ இந்த மாதிரி கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிவிட்டு இதையும் என்ன பண்ண போகிறோம், நல்லா மிக்ஸ் பண்ணி விட போகிறோம். அண்ட் இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்க அரிசி மாவு அது வந்துட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு அதுவும். ஸோ இதையும் இது கூடவே ஆட் பண்ணிப்போம். ஸோ இதெல்லாம் லேட்டாக ஆட் பண்ணும்போது தான் அதில் இருக்கிற எக்ஸஸ் வாட்டர் வந்துட்டு இது இழுத்துக்கும். ஸோ மசாலா வந்துட்டு நம்ம எக்ஸஸ் வாட்டர் விடணும்னு அவசியம் கிடையாது இதுக்கப்புறம். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். தேவைப்பட்டால் மட்டும் எக்ஸஸ் வாட்டர் விடுவோம், தேவைன்னா அப்படியே மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். பார்த்தீங்கன்னா தெரியும் ஒன்றோட ஒன்று நல்லா பைண்ட் ஆகணும்.
இது அப்படியே என்ன பண்ண போகிறோம், ஃப்ரை பண்ண போகிறோம். ஒரு 5 மினிட்ஸ் ரெஸ்டிங் வரத்தோம்னா ரெஸ்டிங் விடுங்க, தேவையில்லை ஆனால் ரெஸ்டிங் விடணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ இப்போ ஃப்ரை பண்ணுறதுக்காக அடுப்பில் கடாயை வச்சுட்டு நல்லா ஆயில் நல்லா ஹை ஹீட் ஆகணும், லைக் ஸ்மோக் ஆகணும். ஸோ அந்தளவுக்கு ஆகிற வரைக்கும் நல்லா ஹை ஹீட் ஆக்கி விட்டுட்டு தான் நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். ஸோ பார்த்திங்கன்னா நல்லா ஸ்மோக்கி ஆகி ஆரம்பிச்சிச்சு. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம், நம்ம வச்சுருக்க பொட்டேட்டோ மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கலாம் மசாலா சிப்ஸை, அதை இந்த மாதிரி எடுத்துகிட்டு அப்படியே ஆயில் நம்ம ட்ரா பண்ண போகிறோம். ஸோ அப்படியே இந்த மாதிரி என்ன பண்ண போகிறோம், கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுட்டு அப்படியே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம. ஸோ இந்த மாதிரி அப்பப்போ என்ன பண்ணோம், இடையில இந்த மாதிரி அப்படியே லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா அது வந்துட்டு நமக்கு தனித்தனியாக வந்துடும். ஸோ அதை பற்றி கவலையே பட தேவையில்லை. ஆனால் மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு போடும்போது தனித்தனியாக ஸ்ப்ரெட் ஆகி போகிற மாதிரி போட்டு விடுங்க. அதாவது கையை வச்சு நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு விடணும். அப்போ தான் வந்துட்டு ஸ்ப்ரெட் ஆகி போகுமே தவிர நீங்கள் போட்டிங்கன்னா அது மாதிரி ஒட்டுக்காக ஒரே இடத்துலையே ஸ்டக் ஆகிடும். அப்புறம் வந்துட்டு எல்லாமே ஈவனாக உங்களுக்கு ஃப்ரை ஆகாது. அது ஒரு பிரச்சனை வந்து ரொம்ப இருக்குது. ஸோ இது நல்லா அப்படியே ஒரு 5 to 6 மினிட்ஸ் நல்லா ஃப்ரை ஆகட்டும். ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளோட சிப்ஸ் வந்துட்டு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம், அப்படியே இதை ஆயில் வந்து அப்படியே ஸ்ட்ரெயின் பண்ணி ரிமூவ் பண்ணிக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி ஆயிலை நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு நம்ம இனி மாற்றிக்க வேண்டியது தான். உங்களுக்கு தேவைப்பட்ட இல்லை கருவேப்பிலை கூட ஃப்ரை பண்ணி ஆட் பண்ணலாம். ஸோ அதேமாதிரி கிட்ஸுக்கு நீங்கள் ஸ்நாக்ஸாக கூட ஸ்கூலுக்கு கொடுத்து விடலாம். இது வந்துட்டு செஞ்சு வச்சிங்கன்னா ஒரு 1 வீக் வரைக்குமே நல்லாவே தாங்கும் நீங்கள் ஃப்ரெஷ்ஷான ஆயிலில் போடும்போது. ஸோ அப்படியே எல்லாத்தையும் என்ன பண்ண போகிறோம், ஆயில் ஸ்ட்ரெயின் பண்ணி ரிமூவ் பண்ணிப்போம். ஸோ அதேமாரி அடுத்த பேட்ச் போடும்போது கொஞ்சம் டைம் விட்டு ஃப்ரை பண்ணணும். ஸோ அதே தெரியும் ஆயில் வந்துட்டு எந்தளவுக்கு உங்களுக்கு கிளியராக இருக்குன்னு. ஸோ நம்ம போட்டுட்டு உடனே மிக்ஸ் பண்ணால் தான் அதுக்கு எல்லாமே பிரிஞ்சு போகுமே தவிர கொஞ்சம் டைம் விட்டு போடும்போது உங்களுக்கு எதுவுமே ஆகாது. ஸோ இது இன்னும் கொஞ்சம் லைட்டாக ஹீட் ஆகட்டும். அதுக்கப்புறம் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி ஸ்மோக்கி ஆகிற டைமில் மறுபடியும் அடுத்த பேட்ச் போடுவோம். சவுண்டு பார்த்திங்கன்னா தெரியும் எந்தளவுக்கு நமக்கு கிறிஸ்பியாக வந்திருக்குன்னு. கடையில் போகிற மாதிரியே இருக்கும், கொஞ்சம் கூட மாறாது. இதுமாரி அகைன் அடுத்த பேட்ச் போடும்போது நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தான் போடணும், சரிங்களா, மறந்து வரக்கூடாது. ஸோ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ அடுத்த பேட்சும் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணுவோம். ஸோ போடும்போது பார்த்திங்கன்னா தெரியும் இந்த மாதிரி தனித்தனியாக விட்டு போடணும். ஸோ அப்போ தான் ஈவனாக ஃப்ரை ஆகும். தனித்தனியாக உங்களுக்கு வரும், போட்டுக்கிட்டு நீங்கள் குத்திட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. அதுக்கப்புறம் ஸோ இந்த மாதிரி அப்படியே போட்டுவிடுவோம். ஸோ இதேமாரியே இருக்கிற எல்லா பொட்டேட்டோவும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்க வேண்டியதான். ஸோ இதையே என்ன பண்ண போகிறோம், அடுத்தபடியே இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். ஸோ அப்போ தான் நமக்கு ஸ்ப்ரெட் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும் ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு. இன்கேஸ் உங்களுக்கு இதில் ஆகலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம எடுத்துகிட்டு கூட ஒரு பவுலில் போட்டுட்டு ஒரு மேலே ஒரு மூடியை போட்டு நல்லா குலுக்கினா தனித்தனியாகவே பிரிஞ்சு வந்துடும். பட் ஏன் நான் ஒட்டுக்காக போடும்போதே தனித்தனியாக போட சொல்கிறேன்னா அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு ஒரு சிலர் வந்துட்டு உள்ளே குக் ஆகாமல் இருக்கும். ஏன்னா நம்ம பச்சை பொட்டேட்டோ தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதுக்காக தான் மேக்ஸிமம் ஒட்டுக்காக போடாமல் தனித்தனியாக போட சொல்கிறது. ஸோ இதுவும் அப்படியே நல்லா ஃப்ரை ஆகட்டும். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த பேட்சும் வந்துட்டு நமக்கு ஃப்ரை ஆகிடுச்சு. ஸோ இது என்ன பண்ண போகிறோம், அப்படியே ஆயில் வந்து அப்படியே ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துப்போம். ஸோ அடுத்தடுத்த பேட்ச் போடும்போது கொஞ்சமாக டைம் விட்டு மட்டும் போட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ அவ்வளோதான் மக்களே, பார்த்தீங்கன்னா நம்மளோட வீட்லேயே செஞ்ச சூப்பரான மசாலா பொட்டேட்டோ சிப்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்ன ரெசிபியில் எந்த ஒரு சேஞ்சஸும் பண்ணாமல் பண்ணிங்கன்னா உங்களுக்கும் இதே மாதிரி தான் வரும். ஸோ ரெசிபி பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதேமாதிரி புதுசாக சேனலுக்காக வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ்.